வணக்கம், இது JMS. இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ப்ராப்பர்ட்டி ஆஃப் மாடுலஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் இஜெட்னாலும் மாடுலஸ் இஜெட் பார்னாலும் ஒன்று தான். செகண்ட் ஒன்று மாடுலஸ் ஆஃப் Z1 + Z2 ≤ மாடுலஸ் Z1 + மாடுலஸ் Z2. இதுக்கு பேர் வந்து ட்ரையாங்கிள் இன்ஈக்வாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். தேர்டு ஒன் பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் Z1 Z2. இதுக்கு மாடுலஸை தனித்தனியாக பிரிச்சுக்கிறோம். இப்போது மாடுலஸ் ஆஃப் Z1 மாடுலஸ் ஆஃப் Z2. ஃபோர்த் ஒன் மாடுலஸ் ஆஃப் Z1 - Z2 > மாடுலஸ் ஆஃப் மாடுலஸ் Z1 - மாடுலஸ் Z2. ஃபிஃப்த் ஒன் மாடுலஸ் ஆஃப் Z1/Z2 = மாடுலஸ் Z1 / மாடுலஸ் Z2. சிக்ஸ்த் ஒன் மாடுலஸ் Zn = மாடுலஸ் Z பவரில் n, where n is an integer. Seventh one real part of Z <= மாடுலஸ் Z. சேம் பேட்டர்ன். எயித்து ஒன்றில் இமேஜினரி பார்ட் ஆஃப் Z <= மாடுலஸ் Z. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிலாம் நல்லா படித்தா தான் சம்ஸஸ் வந்து நல்லா ஈஸியாக புரியும். இப்போ ட்ரையாங்கிள் இன்ஈக்வாலிட்டி பாருங்கள். ஃபார் எனி டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z1 and Z2 ப்ரூவ் தட் மாடுலஸ் ஆஃப் Z1 + Z2 <= மாடுலஸ் Z1 + மாடுலஸ் Z2 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதில் கொஸ்டின் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் த ட்ரையாங்கிள் இன்ஈக்வாலிட்டின்னு கேட்பாங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிள் இன்ஈக்வாலிட்டி நம்ம பார்க்கணும், ஈஸியாக புரியணும்னா மொத்தம் 7 ப்ராப்பர்ட்டி நமக்கு தரவுடாக இருக்கணும். அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா மாடுலஸ் Z² = Z பார் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா Z1 + Z2 ஹோல் பார் = Z1 bar + Z2 bar. Third one Z double bar = Z. Fourth one 2 into real part of Z = Z plus Z bar. Fifth one real part of Z less than or equal to மாடுலஸ் Z. Sixth one மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 is equal to மாடுலஸ் Z1 மாடுலஸ் Z2. Seventh one மாடுலஸ் ஆஃப் Z is equal to மாடுலஸ் ஆஃப் Z bar. இந்த 7 ப்ராப்பர்ட்டியும் நல்லா தரவுடாக இருந்தால் இந்த ட்ரையாங்கிள் இன்ஈக்வாலிட்டி ரொம்ப ஈஸி. ஸோ ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கிங்க. இந்த தியரத்தோட ப்ரூஃப் பார்க்குறோம். லெஃப்ட் சைடில் என்ன இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கிறேன். மாடுலஸ் Z1 + Z2 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது என்ன ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா மாடுலஸ் Z². அப்போ மாடுலஸ் Z² இஸ் ஈக்குவல் டு Z பார். இதில் Z எதை குறிக்குது அப்படின்னா Z1 + Z2. அப்போ Z1 + Z2 இன்ட்டு Z1 + Z2 ஹோல் பார். இது Z பார். சரியா? நெக்ஸ்ட்டு பாரை தனித்தனியாக கொடுத்தா Z1 + Z2 இன்ட்டு Z1க்கு தனியாக பாரும் Z2க்கு தனியாக பாரும் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு Z1ஆல் நான் உள்ள மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ மல்டிபிள் பண்ணால் Z1 பார் ப்ளஸ் Z1 Z2 பார் ப்ளஸ் Z2ஆல் இதே மாதிரியே நான் உள்ள மல்டிபிள் பண்ணனா Z2 Z1 பார் ப்ளஸ் Z2 பார். நெக்ஸ்ட்டு Z1 பார் ப்ளஸ் Z2 பார். இப்போ எழுதுனதை திருப்பி அதே இதை எழுதுகிறேன். Z2 பார் ஹோல் பார் ப்ளஸ் Z2 பார். இப்போ இந்த இதில் ஏன் ஹோல் பார் போட்டு எழுதியிருக்கேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாரை உள்ளே கொடுத்தா ஸோ எனக்கு Z1 பார் Z2 டபுள் பார் வரும். Z2 டபுள் பார்னா ஆன்சர் Z2. அப்போ Z1 பார் Z2. இப்போ மேலே பாருங்களேன், இந்த Z1 பார் Z2 அப்படியே இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ Z1 பார் அப்படின்னா எனக்கு மாடுலஸ் Z². அப்போ இந்த இடத்துல மாடுலஸ் Z1² ப்ளஸ் இப்போ Z1 Z2 பாரை Zன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே Zன்னா இங்கிட்டு Z பார். அப்போ Z ப்ளஸ் Z பார் அப்படின்னா என்ன ஃபார்முலா? 2 into real part of Z. அப்போ இங்கே Zங்கிறது Z1 Z2 பார்
ப்ளஸ் இஜெட் மாடுலஸ் இஜெட்2 ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு நம்ம ரியல் பார்ட் ஆஃப் இஜெட்னா என்ன படிச்சிருக்கோன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் இஜெட்டுங்கிறத குறிக்கும். அப்போ மேலே எனக்கு ரியல் பார்ட்டுன்னு கொடுத்துருக்கனால இந்த முன்னாடி இருக்க ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாறிடுது. ஸோ அப்போ இந்த ரியலை தூக்கிட்டா 2 இன்ட்டு மாடுலஸ் இஜெட்1 இஜெட்2 பார் ப்ளஸ் மாடுலஸ் இஜெட்2 ஸ்கொயர் less than or equal to modulus z1 square plus 2 into modulus தனித்தனியாக போட்டால் modulus z1 modulus z2 bar plus modulus z2 square. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த modulus z2 bar இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறோம். modulus z4 modulus z barனாலும் ஒன்று தான். அப்போ ஸோ அந்த z2 பாருக்கு பதிலாக நான் மாடுலஸ் z2 மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு என்ன ஃபார்மேட் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஃபார்மேட் வருது. அப்போ மாடுலஸ் z1ங்கிறது a மாடுலஸ் z2ங்கிறது b. அப்போ a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்படி நான் பிரித்து மொத்தமாக ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டு சைடு ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டா மாடுலஸ் z1 ப்ளஸ் z2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் z1 ப்ளஸ் மாடுலஸ் z2. ஸோ இவ்வளோ தான் முக்கோண சமநிலை ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. தேங்க்யூ.